இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் ஆசீர்வாதம் என்ற தலைப்பிலே பேச இருக்கிறேன். இந்த ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆதியாகமம் 12:2 ஆபிரகாமை குறித்து கர்த்தர் சொல்லியிருக்கிறாங்க. ஆபிரகாம் வயது சென்ற போதும் கர்த்தர் ஆபிரகாமுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கொடுத்தாங்க. ஏசப்பா, நாம் கூட கர்த்தரிடம் ஆசீர்வாதத்தை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆசீர்வாதம் நம்ம கர்த்தரிடம் கேட்கும்போது கர்த்தர் எல்லாருக்கும் தருவாங்க. நம்ம இந்த உபாகமம் 28:1 14 அதிகாரம் 14 வசனம் வரையிலும் சொல்லப்பட்டுள்ளது ஆசீர்வாதத்தை குறித்து தான். ஆனால் அதில் கண்டிஷன் போட்டிருக்காங்க. ஏசப்பா, நீ இதை செய்தால் நான் அதை தருவேன் அப்படின்னு. உபாகமம் 28:1 14 வரையிலும் நீங்கள் படித்து பாருங்கள். கர்த்தர் இந்த மாதிரி கண்டிஷனோடு கூடிய ஆசீர்வாதங்களை சொல்லியிருக்காங்க. ஆசீர்வாதம் என்பது நாம் கர்த்தரிடம் கிருபையாய் கொள்ளக்கூடியது. அதாவது கீழ்ப்படிந்து கர்த்தர் சொல்லும் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஒரு முறை ஹஸ்பண்டிடம் இந்த கொரோனா காலத்தில் வருமான குறைவு, வீட்டு வாடகைலாம் கொடுக்கணும், நீங்கள் வேலைக்கு போங்க அப்படின்னு அவங்கள தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, வேலை கிடைக்கும், நான் போகலாம், பொறுமையாருன்னு சொன்னாங்க. நான் கேட்கல, அவங்ககிட்ட கோவப்பட்டுட்டே இருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, திடீர்னு சொன்னாங்க, அது ஆண்டவருடைய வார்த்தை, நீ ஊழியம் செய்து கொண்டு இருந்தால அதை ஏன் விட்ட? 2 முறை நான் ஊழியம் செய்து விட்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் விட்டேன். உடனே நான் அவங்ககிட்ட சொன்னேன், நான் ஊழியம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சத்தமாக சொன்னேன். ஊழியம் செய்து ரொம்ப கடினமான கஷ்டமான வேலை, எனக்கு அது செய்ய பிடிக்கலன்னு சொல்லிகிட்டே இருந்தேன்னா உடனே ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டாங்க. நான் சிறு பிள்ளையில் VBSல படித்த அதே ஒரு பாடல், அருமையான ஒரு பாடல் எனக்கு ஆவியானவர் அந்த நேரம் பாடினாங்க. கீழ்ப்படிவாயா ஆபிரகாம் தாத்தா கீழ்ப்படிந்தாரே, தேவ ஆசி பெற்று கொண்டாரே. இந்த பாட்டை நான் கேட்ட உடனே எனக்கு ஞாபகம் வந்துட்டு, ஆண்டவர் என்ன மறுபடியும் ஊழியம் செய்ய சொல்கிறாங்க. ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிச்சாங்கல்ல, அதனால தானே அவங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் கிடச்சி. அப்புறம் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னாங்க, குழந்தை இல்லாமல் இருந்தபோது இந்த வானத்தின் நட்சத்திரங்களை பார்த்தியா, அந்த அளவுக்கு உன்னுடைய ஜனம் பெருகும், உன் பிள்ளைகள் அவ்வளவா பெருகியிருப்பார்கள் அப்படின்னு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க. நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம குறுக்கு வழியிலெல்லாம் சாடக்கூடாது. ஏன்னா அது ஆண்டவருக்கு ஆசீர்வாதம் தான் நமக்கு நிம்மதியை தரும். சில பேர் என்ன நினச்சிருக்காங்கன்னா, அவங்க என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்க, ஆனால் நல்லா வசதியாக இருக்காங்களே, நல்லா இருக்காங்களே, ஆனால் அவங்க எப்படி தூங்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதனால் நம்ம ஆண்டவர்கிட்ட எல்லாம் பொறுமையாக கேட்டு பெற்றுக்கொள்ளணும், ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். அப்போ தான் நமக்கு ஆசீர்வாதங்களெல்லாம் வரும். சில பேர் அவங்க மற்றவங்கள்ட்ட பொருட்கள் மேலே இச்சையாக நகைகள், பணங்கள், சொத்துக்கு மேலே ஆசைப்பட்டு அதை அபகரித்து வைத்து விட்டு ஆலயத்தில் காணிக்க போடுவாங்க. அதனால ஆசீர்வாதம் வராது. ஆசீர்வாதம் வேணும்னா நம்ம ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். கேட்டால் ஆண்டவர் தருவாங்க. குறிப்பிட்ட நாட்களில் நமக்கு கர்த்தர் எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவாங்க. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உபாகமும் 28:1-14 வரையில் சொல்லப்பட்டுள்ளதில் வீட்டில் ஒன்றுமே குறைவு வராது அப்படின்னு அதை வாசித்து பாருங்கள். நீங்கள் எல்லாம் அதில் உள்ள எல்லாம் உங்களுக்கு தெரியும். பரிபூரண நன்மைகள்லாம் நமக்கு வரும். வீட்டில் எண்ணெயும் மாவும் குறைவு வராது. அதனால் ஆசீர்வாதம்
நமக்கு கர்த்தர் எல்லா முறையிலும் தருவாங்க. நம்ம ஜெபித்து பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆபிரகாம் குழந்தை இல்லாத போது ஆண்டவர் சொன்னாங்க, இந்த கடற்கரை மணலை போல நீ பலுகி பெருகுவாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்னு சொன்ன மாதிரி ஆண்டவரை ஆசீர்வதித்தாங்க. ஈசாக்குக்கு என்னன்னா விதைத்தான் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நாம் கர்த்தரிடம் எல்லாம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். இந்த வசனங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். அன்பின் நல்ல கர்த்தாவே, இந்த நேரத்திலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருந்த யாராக இருந்தாலும் ஆண்டவரே அவங்கள ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, என் வீட்டில் அது இல்லை, பணம் இல்லை, பொருள் இல்லை, எங்கள் பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படலை அப்படின்னு சொல்லி யாராவது கவலையுற்று இருப்பார்கள் என்றால் ஆண்டவரே அவர்களை தொடுங்க. ஏசப்பா, உம்முடைய பரிபூரண நன்மையினால் நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தினால் அவங்கள ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.